ஹலோ வணக்கம், திஸ் இஸ் MSG ஃபார் Parasu-E-Lit. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ். என்னெல்லாம் அது? எய்தர் ஆர் நெய்தர் நார் அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரேசஸ். எய்தர் ஆர்னா என்ன, நெய்தர் நார்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பார்ப்போம். எய்தர் ஆர் நெய்தர் நாருங்கிறது பெர்மனண்ட்டான ஃப்ரேசஸ். எய்தர் நார்னோ நெய்தர் ஆர்னோ ஒரு யூசேஜ் கிடையாது. சரி, இதை எதுக்கு பயன்படுத்துவோம்? இதை இரண்டு விஷயங்களை குறிப்பிடும் போது பயன்படுத்துவோம். இரண்டு ஆட்களை அல்லது இரண்டு விஷயங்களை குறிப்பிடும் பொழுது நம்ம பயன்படுத்தலாம். இது அல்லது அது அப்படின்னு சொல்கிறதுக்கு எய்தர். ரெண்டுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நெய்தரையும் நாம் பயன்படுத்தணும். எய்தர் இஸ் யூஸ்ட் இன் த அஃபர்மேட்டிவ் சென்ஸ். இந்த அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள், அஃபர்மேட்டிவ்னா நடந்தது, நெகட்டிவ்னா நடக்கலை அப்படிங்கிற சென்ஸில். நெகட்டிவ்னா தீமைன்னு போயிடக்கூடாது. இன்னும் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. நடந்தது, நடக்கலை, நல்லவன் நல்லவன் இல்லை, ஹீ இஸ் அ குட் பாய், ஹீ இஸ் நாட் அ குட் பாய். அங்கே தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இல்லை. அஃபர்மேட்டிவ்னா தண்ணி இருக்குது, நெகட்டிவ்னா தண்ணி இல்லை. அஃபர்மேட்டிவ்னா குட் பாய் அண்ட் நெகட்டிவ்னா நாட் அ குட் பாய். நாட்டு நோ அப்படிங்கிற வார்த்தைகள் சேர்ந்து அது நெகட்டிவ் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ எய்தருங்கிறது அந்த பாசிட்டிவ் வார்த்தைகள் கூடயும், நெய்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சென்ஸ் நோ நாட் அப்படிங்கிற வார்த்தைகள் கூடவும் வரும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். யூ கேன் எய்தர் ஸ்டே ஹியர் ஆர் கம் வித் அஸ். நீ ஒன்று இங்கே ஸ்டே பண்ணு, இல்லைன்னா எங்களோட வந்துடு. ஸோ அதல்லது இது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை சொல்கிறதுக்கு எய்தர். எய்தர் இல்லாமல் இதை பயன்படுத்தினா பொருள் தருமா? கண்டிப்பாக பொருள் தரும். யூ கேன் ஸ்டே ஹியர் ஆர் கம் வித் அஸ். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எய்தர் கண்டிப்பாக பயன்படுத்துமான்னு கேட்டால் இன்னும் எய்தர் பயன்படுத்தாமலையும் சென்டென்ஸ் சொல்லலாம். அப்புறம் ஏன் எய்தருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஒரு யூசேஜில் வந்துன்னா நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியணும் இல்லையா? அதனால் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. நெய்தருக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் நாட் ஆங்க்ரி அண்ட் ஐ ஆம் நாட் அப்செட். இரண்டு விஷயங்கள் நடந்திருக்கா, அதாவது நான் கோபமாகவும் இல்லை, நான் அப்செட் ஆகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சேர்த்து எப்படி சொல்லலாம்னா இந்த நெய்தரை பயன்படுத்தி, ஐ ஆம் நெய்தர் ஆங்க்ரி நார் அப்செட். பாருங்கள், நாட்டுங்கிற ஒரு நெகட்டிவ் கூட தான் இது நெய்தர் வருது, பார்த்தீங்களா? அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கோர் இஸ் நெய்தர் க்ரீன் நார் ப்ரௌன். க்ரீனும் இல்லை, ப்ரௌனும் இல்லை, இல்லை, அதுதான் நெகட்டிவ். இப்படி ரெண்டு சென்டென்ஸுமே நாட்டுங்கிறத வச்சு வருது. அதனால நம்ம நெய்தர் நாருங்கிறத நம்ம தாராளம் பயன்படுத்தலாம். இதே நேர்மறையாக நாட் நோ அப்படின்னெல்லாம் இல்லாமல் வந்ததுன்னா எய்தர் பயன்படுத்திக்கணும், ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி பேசும்போது. சரி, இரண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் எய்தர் ஆர் நெய்தர் நாருங்கிறத பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதில் விதிவிலக்கு இருக்குது. ரெண்டுக்கும் மேற்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ வில் ஹாவ் டு சூஸ் எய்தர் மண்டே, டியூஸ்டே ஆர் வெனஸ்டே. இந்த கடைசி வேர்டுக்கு முன்னாடி ஆரை போட்டுப்பாங்க, சரியா? ஸோ அவங்க வந்து அவள் எதை சூஸ் பண்ணுவான்னா ஏதாவது ஒரு டே, மண்டேயோ டியூஸ்டேயோ அல்லது வெனஸ்டேயோ சூஸ் பண்ணணும். இதில் எந்த இல்லை, நோ, டிடின்ட் அப்படிங்கிற எந்த வார்த்தையும் வரல. இது அஃபர்மேட்டிவ். அப்புறம் கீழே இருக்கிறது பாருங்கள். தெர் இஸ் நெய்தர் பிரெட் மில்க் நோர் ஜாம். அங்கே என்ன இல்லை, பிரெட் இல்லை, மில்க் இல்லை, ஜாம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நார் பயன்படுத்தியிருக்கணும். நெய்தர் நார், எய்தர் ஆர். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.